பிரியமானவர்களே, ஒன்று மட்டும் சொல்றேன், உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணணும்னு சொன்னா நீங்க செய்ய வேண்டிய காரியம், ஆவிக்குரிய யுத்தத்தை நம்ம செய்யும் போது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆவிக்குரிய யுத்தம்னா என்ன? நம்ம செய்ய வேண்டிய ஜெபம், நம்ம வாசிக்க வேண்டிய வேத வசனம், நம்ம படிக்க வேண்டிய காரியங்கள், கர்த்தருக்குள்ள நம்ம சரியா இருப்போம்னு சொன்னா அதுதான் ஆவிக்குரிய யுத்தம். அந்த ஆவிக்குரிய யுத்தத்தை நம்ம செய்யும் போது கர்த்தர் நமக்காக ஆட்டோமேட்டிக்கா அவர் யுத்தங்களை பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு பல நேரத்தில் ஆவிக்குரிய யுத்தங்கள் இல்லை, ஆவிக்குரிய யுத்தங்கள் இல்லை, பிசாசினிடத்துல யுத்தங்கள் இல்லை, மனுஷனிடத்துல தான் யுத்தங்கள் இல்லையா? மனுஷனிடத்துல தான் பேச்சுக்கள், மனுஷனிடத்துல தான் போராட்டங்கள். பிரியமானவர்களே, நீங்க மனுஷனோடு போராடுவீங்கன்னா, மனுஷனிடத்துல பேசுவீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுவாரு, நீயே பார்த்துக்கோப்பான்னு இல்லையா? நீயே பேசிக்கோ, நீயே நடந்துக்கோ, நான் உனக்கு முன்னாடி இல்லை, நீ மனுஷனோட யுத்தம் பண்ணும் போது நான் உனக்கு பின்னாடி இருக்கிறேன்.